எல்லாருக்கும் வணக்கம். முருக பக்தர்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஆடி கிருத்திகை விரதம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிருத்திகைகள் வந்திருக்கு. அதாவது ஜூலை 20ஆம் தேதி அப்படிங்கிறது ஒரு கிருத்திகை முடிஞ்சிருச்சு. அதை தவற விட்டவங்க பரவாயில்லை. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி 31ஆம் தேதி வரக்கூடிய இந்த கிருத்திகை தவற விடாமல் முருகனுடைய அருளை பெறுங்கள். இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஆடி கிருத்திகை பற்றி எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் இருக்கும். எத்தனை மணிக்கு இந்த ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு முடியுது, யாரெல்லாம் இந்த விரதத்தை இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முழு பதிவு நம்ம பார்க்க போகிறோம். ஆடி கிருத்திகை இருந்தோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தமிழ் கலாச்சாரத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகைகளில் ஆடி கிருத்திகை ஒன்று. இது முருகப்பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விரத நாளில் முக்கியமான ஒரு நாளாக சொல்லப்படுது. இது தட்சாயன புண்ணிய காலத்தினுடைய முதல் மாதம் தான் ஆடி மாதம். அதனால ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய கடவுள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி தனது திசையை மாற்றக்கூடிய காலத்திற்கு பேர் தான் தட்சாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி கிருத்திகையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கந்த புராணத்தின்படி முருகன் சிவபெருமானினுடைய 3வது கண்ணிலிருந்து 6 சுடர்களாக பிறந்தார். அக்னி மற்றும் வாயுதேவர் இந்த 6 சுடர்களையும் சரவண பொய்கைக்கு எடுத்து சென்று அங்கு கிருத்திகை, அதாவது கார்த்திகை பெண்கள் தான் கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். கார்த்திகை பெண்கள் தாமரை மலர்கள்லேருந்து பிறந்த 6 குழந்தைகளை அவங்க வளர்க்குறாங்க. குழந்தைகள் இளமை பருவம் அடைந்ததுமே பார்வதி தேவி அவர்களை கிருத்திகை, அதாவது கார்த்திகை பெண்களிடம் எடுத்து 6 முகங்களை கொண்ட ஒரு மனிதனாக மாற்றுறாங்க. ஒரே ஒரு பையனாக. முருகனுக்கு சண்முகர் அப்படின்ற பெயரை சூட்டுறாங்க. யார் அப்படின்னா பார்வதி தேவி. நன்றி உணர்வினுடைய அடையாளமாக சிவனும் பார்வதி தேவியும் அந்த கார்த்திகை பெண்களுக்கு அந்த நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரத்திலும் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி வரமளிக்கிறாங்க. இந்த நாளில் முருகனுடைய அறுபடை வீட்டில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். கிருத்திகை நாளில் விரதம் இருந்து முருகனுடைய அருளை பெற பல ஆசீர்வாதங்களை தரும் அப்படின்னு நம்பப்படுது. திருத்தணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி அப்படிங்கிறதான் சிறப்பு பூஜைகள் நடைபெற போது. பழனியில் ஜூலை 20ஆம் தேதியே நடந்துருச்சு. சரிங்களா? அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் மோட்சம் எப்படி அடைகிறது, கர்மான என்ன, மாயை, அகங்காரம், இந்த 3 முக்கிய தடைகளையும் நீக்கி முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காக பல பாடல்களை பாடியிருக்கிறார். அவரை வழிபடும் பக்தர்கள் தைரியம், நம்பிக்கை, உறுதிப்பாடு, அறிவு, திறன்கள், புத்திசாலித்தனம், ஞானம், இது எல்லாமே முருகப்பெருமானால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தினோட தோஷம் இருக்கிறவர்கள் ஆடி கிருத்திகை நாள்லையும் செவ்வாய்க்கிழமைகளையும் இறைவனை வழிபட்டு கிரகங்களினுடைய தோஷங்களை நீக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலில் முருகப்பெருமானுடைய சிலைகளுக்கு அபிஷேகம் நடைபெறும், எல்லாமே நடைபெறும். சிறப்பு பூஜைகள் எல்லாமே நடத்துகிறாங்க. பழனி தண்டாயுதபாணியில் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. சரிங்களா? ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று காவடி எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. காவடியில் நிறைய விதமான 4 விதமான காவடிகள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தைப்பூசத்தப்போ நம்ம பார்த்துக்கலாம். பல பக்தர்கள் விரதங்களை கடைபிடிக்கிறாங்க. விரதம்னா என்னென்னா, காலையில் சீக்கிரமே நம்ம குளிச்சுட்டு நம்மளுடைய உபவாசத்தை ஆரம்பித்து, அதாவது மாலை 6 மணிக்கு மேலே தான் நம்மளுடைய உபவாசத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது. எங்களால் முழுசாக விரதம் இருக்க முடியாதுன்றவங்க நிறையா பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு இல்லாத உணவு பண்டத்தை நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டு நீங்கள் எளிமையான உணவை சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை இருந்துக்கலாம். பால், பழம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்போது ஆடியில் ஏற்கனவே ஒரு விரதத்தை இருக்கீங்க அப்படின்னா 2 விரதத்தையும் கடைபிடிக்கும் போது நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 20ஆம் தேதி என்னுடைய விரதம் முழுமையாக இருந்து அன்றைக்கு நான் என்னுடைய விரதத்தை முடிச்சிட்டேன். இப்போ வரப்போகிற ஆகஸ்ட் 16ஆம் தேதியும் முருகப்பெருமானை நினைத்து மனதார நம்ம நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்காக நான் இன்னைக்கு காலையில் இதற்காக தான் இந்த விரதம் இருக்க போகிறேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய உபவாசத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் இந்த விரதத்தை ஆகஸ்ட் 16ஆம் தேதியும் திரும்பவும் இருக்க போகிறேன். நீங்களும் இருந்து முருகப்பெருமானுடைய அருளை பெறுமாறு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக வரும். சரிங்களா? கிருத்திகை தினத்தன்று பக்தர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய படத்திற்கு செவ்வரளி பூவால் மாலையோ இல்லை கட்டியோ நீங்கள்
இந்த மாதிரி போட்டு வழிபடலாம். கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி உங்களுக்கு என்ன தெரியுமோ, எனக்கு இதெல்லாம் தெரியாது, கந்த சஷ்டி கவசம் மட்டும்தான் தெரியும்னாலும் பரவாயில்ல, அதை மட்டுமே படிக்கலாம். நீங்கள் கோவில்களுக்கு, தொண்டு நிறுவனங்களுக்கும், பக்தர்களுக்கும், ஏழைகளுக்கும் அன்னதானம் வழங்குறது அப்படிங்கிறது நமக்கு இரட்டிப்பு பலன்களை அன்னைக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே சொல்லிட்டேன். எனக்கு கந்த சஷ்டி மட்டும் தான் படிக்க தெரியும் அப்படின்னாலும் முருகனினுடைய மந்திரமாக இருக்கக்கூடிய ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ நமக அப்படிங்கிறத 108 முறை நீங்கள் பாராயணம் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி கிருத்திகை இப்போ எந்த தேதிலாம் நம்ம சொல்லிட்டோம், எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு முடியுதுன்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. எத்தனை மணிக்கு அப்படின்னா காலை 8:27 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலை 6:49 மணிக்கு முடிவடைகிறது. இப்போது இந்த மாதிரி தான் நமக்கு நடந்துகிட்ருக்குது, சரிங்களா? ஒரே வருஷத்தில், அதாவது ஒரே மாதத்தில் 2 இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாலை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கிருத்திகைகள் வந்துச்சுன்னா அப்போது இந்த மாதம் அப்படிங்கிறது நம்ம மாலை மாதம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு மாதத்தில் அமாவாசை அல்லது பௌர்ணமி எதுவுமே இல்லை அப்படின்னா அதை வந்து விஷா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது முருகனுடைய தெய்வீக சக்தியுடன் ஆழமாக இணைவதற்கான ஒரு நாள். இது நம்ம இருக்கும் பொழுது தைரியம், ஞானம் மற்றும் செழிப்பு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும், சரிங்களா? அதாவது இந்த ஆடி கிருத்திகை விரதத்தை இப்போ யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குது, கடன் பிரச்சனையிலேருந்து நாங்கள் விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்புறம் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முழுவதுமாக விரதம் இருக்கணும். கண்டிப்பாக முழுவதும் விரதம் இருந்து நம்மளுடைய விரதத்தை பூர்த்தி செய்யும் போது முருகப்பெருமான் நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதலை செவிமடுத்து நம்மளுடைய வேண்டுதலுக்கு நிச்சயமாக பலன் தருவார் அப்படிங்கிறதான் உண்மை. மற்றவங்க நாங்கள் சாதாரணமாக முருகனுடைய அருளை பெறணும்னு நினைக்கிறோம் அப்படின்றவங்க நீங்கள் முடிஞ்சா விரதம் இருங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து உப்பில்லாத சாப்பாடு சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் இருந்துக்கலாம், சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஆடி கிருத்திகையினுடைய பலன்கள் என்ன, சிறப்புகள் என்ன, முக்கியத்துவம் என்ன. ஆடி கிருத்திகையை பற்றி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு முடியுது, நம்ம அத்தனையுமே இந்த வீடியோ பதிவில் பார்த்துருக்கோம். நீங்கள் எல்லாரும் இந்த விரதத்தை இருந்து முருகனுடைய அருளை மனதார பெறுமாறு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, முருக பக்தர்களுக்கு மெயினாக ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். முருகனை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.